நேற்று நடந்த ஃபைனல் T20 மேட்ச்சில் அகமதாபாத் மைதானத்தில் நடந்த அந்த 2020 போட்டியில் பாண்டியாவோட ருத்ர தாண்டவமான ஆட்டம் ரொம்ப சூப்பராக மெய் சிலாகிக்கிற வண்ணத்தில் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க வெறும் 7 பந்துகளுக்குள்ளேயே 31 ரன்னை அடித்து தென்னாப்பிரிக்கா பவுலர்களை துவம்சம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாரா, வழக்கம் போல் சொதப்பி அவர் வெளியேறிட்டார். அவங்க சூரியகுமார் யாதவ், கில் இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் இந்த போட்டியில் ஹர்திக் பாண்டியோட ஆட்டம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்த முதல் பந்துலேயே இறங்கி வந்து ஒரு மிட் ஆஃப்ல ஒரு சிக்ஸர் அடிச்சாரு. அவர் அடித்த வேகத்துல பந்து நேரா பவுண்டரி லைனுக்கு வெளியே இருந்த கேமராமேன் தலையில கூட பட்டுச்சு. இன்னொரு சிக்ஸ்ல உடனடியாக அவருக்கு ஐஸ் ஒத்தடம்லாம் கொடுத்து அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. 14வது ஓவரில் ஜார்ஜ் லிண்டே அப்படிங்கிற ஒரு வீசுறாரு இல்லைங்களா, அவரோட ஓவரில் மாத்திரம் 27 ரன் அடிச்சிருந்தாரு. அதில் திலக்வரமா ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2வது பந்து சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாண்டியா அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் பயங்கர சிக்ஸராக இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி செகண்ட் மேட்ச்ல அவர் ஒழுங்கா விளையாடலைங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இதுக்கு தக்க பதிலடியா இந்த மேட்ச்ல அவர் கொடுத்துருக்கிறாரு. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.